வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இட்லி அரிசியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சதை இப்போ கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணுங்க. இப்போ வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கணுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேங்க. அரைப்படி அரிசிக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை கரெக்டா இருக்குங்க. இதை 200 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா பொடியா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கலாங்க. நல்லா சலிச்சுட்டு அதில் இருக்க கப்பியை வெளியே போட்டுடலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சிருக்கிற மாவுல 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சலிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. நான் உப்பு மாவை ஆட்டும் போதே போட்டுட்டேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்ச பிறகு நான் கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதில் நீங்க எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது கூட சூடான கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் பட்டரும் சேர்த்த பிறகு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவு பிணைஞ்ச பிறகு நான் தட்டைக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் பிணைஞ்சு வச்சுக்கலாம்.
அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னையே ஊற வச்சிட்டேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு முறுக்குக்கும் தட்டைக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. இப்போ முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு முறுக்கு உலக்கு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கரண்டிலையும் மேலாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவு பிழிஞ்சு விட்டு நம்ம எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கோங்க, அதில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவு வரும்போது திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தட்டை தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மாவை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கணுங்க. அதை வச்சு ஒரு அமுக்குனீங்கன்னா கரெக்டா ரவுண்ட் ஷேப் வந்துடும். பாருங்க, உடையாம நல்லா வருது. இதை லேசா மட்டும் கையில அமுத்தி விடணுங்க. இது கொஞ்சம் உப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்போக் ஸ்பூனை வச்சு லேசாக குத்தி குத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாங்க.
பாருங்க, இப்போ நம்மளுக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு முறுக்கும் தட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.